இறுதியில் பீகாரில் சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் பாகிஸ்தானிலிருந்து 3 பயங்கரவாதிகள் பீகாருக்குள் ஊடுருவி இருப்பதாக உளவுத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஏற்கனவே பீகாரில் ராகுல் காந்தி யாத்திரை மேற்கொண்டு வரும் சூழலில் பயங்கரவாதிகள் ஊடுருவி இருப்பதாக வெளியான தகவல் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த ஏப்ரல் 22ஆம் தேதி ஜம்மு காஷ்மீரின் பஹல்காமில் அத்துமீறி நுழைந்த பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 26 சுற்றுலா பயணிகள் உயிரிழந்தனர். இந்த தாக்குதல் சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய நிலையில் பாகிஸ்தானுக்கு எதிராக இந்தியா பல்வேறு அதிரடி நடவடிக்கைகளை எடுத்தது. குறிப்பாக ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை மூலம் பாகிஸ்தான் ஆதரவு காஷ்மீரில் செயல்பட்டு வந்த பயங்கரவாத முகாம்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தியது. இதைத் தொடர்ந்து இந்தியா பாகிஸ்தான் இடையே நடந்த 4 நாள் மோதல் மே 10ஆம் தேதி முடிவுக்கு வந்தது. இந்தியா பாகிஸ்தான் இடையே தற்போது அமைதியான சூழல் நிலவி வந்தாலும் அவ்வப்போது இந்தியாவுக்குள் பயங்கரவாதிகள் ஊடுருவல் சம்பவம் அதிகரித்து வருவதால் பதற்றமான சூழல் நிலவி வருகிறது. இப்படி அத்துமீறி நுழையும் பயங்கரவாதிகளுக்கு இந்திய பாதுகாப்பு படையினர் பதிலடி கொடுத்து வருகின்றனர். இப்படி பரபரப்பான சூழலில் நேபாளம் வழியாக பீகாருக்குள் 3 பயங்கரவாதிகள் ஊடுருவி இருப்பதாக உளவுத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளதாக கூறப்படுகிறது. இவர்கள் தடை செய்யப்பட்ட தீவிரவாத அமைப்பான ஜெய்ஷ்-இ-முகமது அமைப்பை சேர்ந்தவர்கள் என அடையாளம் காணப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. அதே சமயம் பயங்கரவாதிகளின் பாஸ்போர்ட் புகைப்படங்களும் வெளியிடப்பட்டுள்ளன. இவர்கள் ஆள் நடமாட்டம் இல்லாத நேபாளத்தின் அராரியா வழியாக பீகாருக்குள் நுழைந்திருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது. இதனால் பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பீகார் முழுவதும் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது மட்டுமின்றி உச்சகட்ட கண்காணிப்பு பணியில் போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர். அது மட்டுமின்றி பீகார் தலைநகர் பாட்னாவில் உள்ள தஹாத் ஸ்ரீ ஹரிமந்திர், புத்தகயாவில் உள்ள மகாபோதி கோயில் வளாகம் உள்பட பல முக்கிய சுற்றுலா தலங்களிலும் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. அதேபோல நேபாள எல்லையில் தீவிர பாதுகாப்பு கண்காணிப்பு நடவடிக்கைகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளன. இந்த ஆண்டு இறுதியில் பீகார் சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது. அதேபோல பீகாரில் மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் யாத்திரை மேற்கொண்டு வருகிறார். இப்படியான சூழலில் பீகாருக்குள் 3 பயங்கரவாதிகள் ஊடுருவி இருப்பதாக உளவுத்துறை கொடுத்துள்ள எச்சரிக்கை அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது.